தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான செய்தியுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் அண்மையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் அறிக்கை. தமிழகத்தை ஆள தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் இடமில்லை என்று அவர் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்புகளை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஜனவரி 25, 2026 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தை ஆள தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் எதிராக இந்நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறது. இந்த அறிக்கையின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால், இதுதான் அதிமுகவை குறிவைத்து விஜய் வெளியிட்ட முதல் விமர்சனமாகும். அவர் நேரடியாக அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் முன்னர் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி என்று மறைமுகமாக குறிப்பிட்டது அரசியல் அரங்கில் விவாதப் பொருளாகியுள்ளது. இந்த அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல்களில் டிவிக்கு ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கான தெளிவான சமிகையாகும். விஜயின் இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு விஜய்க்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது. அதிமுகவின் AUT விங் விஜயை ஊழல்வாதி என்று வர்ணித்ததுடன் அவர் சட்டவிரோதமாக சினிமா டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்று கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர் என்று குற்றம் சாட்டியது. இது இருதரப்புக்கும் இடையே கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகள் முழுமையாக போய்விட்டது என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததற்கு விஜய் பொறுப்பல்லவா என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் 72 நாட்கள் பனையூரில் தலைமறைவாக இருந்ததாகவும் தனது கட்சி அலுவலகத்தை 15 நாட்கள் மூடி வைத்திருந்ததாகவும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தேடிச் சென்று ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக அவர்களை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறியது விஜயின் சுயநல அரசியலை காட்டுகிறது என்றும் அதிமுக விமர்சித்துள்ளது. அதிமுகவின் இந்த கடுமையான விமர்சனங்கள் வரவிருக்கும் தேர்தல்களில் விஜய் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எடுத்துக் காட்டுகின்றன. நடிகர் விஜய் 2024 ஆண்டு பிப்ரவரி 2 தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது அரசியல் கட்சியைத் தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பே விஜயின் ரசிகர் மன்றங்கள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்தன. இந்த ரசிகர் மன்றங்கள் 2021 உள்ளாட்சித் தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு 169 இடங்களில் 115 இடங்களை வென்றன. இது விஜயின் மக்கள் செல்வாக்கிற்கு ஒரு சான்றாக அமைந்தது. வின் கொள்கைகள் மதச்சார்பற்ற சமூக நீதியை அடிப்படையாக கொண்டவை. சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவம், இருமொழிக் கொள்கை மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை இக்கட்சி ஆதரிக்கிறது. 2024 அக்டோபரில் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற வின் முதல் மாநாட்டில் பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், காமராஜர் போன்ற தலைவர்களுக்கு விஜய் புகழாரம் சூட்டினார். இது கட்சியின் சித்தாந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறது. இந்த மாநாட்டில் பாஜகவை சித்தாந்த எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டார். வின் தேர்தல் சின்னம் விசில் ஆகும். இந்த சின்னம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விசில் சின்னம் மாற்றம் மற்றும் விழிப்புணர்வை உணர்த்துவதாக கருதப்படுகிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ளன. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கியை பிரிப்பதன் மூலம் டிவிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக உருவெடுக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். எனினும் வெறும் மக்கள் ஆதரவை மட்டும் வாக்கு வங்கியாக மாற்றுவது சவாலானது என்பதை கடந்த கால அரசியல் உதாரணங்கள் காட்டுகின்றன. நடிகர் சிவாஜி கணேசனின் அரசியல் தோல்வி இதற்கு ஒரு முக்கிய உதாரணம். விஜய் தனது அறிக்கைகளில் பல பிரச்சினைகள் குறித்து தெளிவான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றும்
அவரது பேச்சுக்கள் சினிமா வசனங்கள் போல இருப்பதாகவும் சில விமர்சனங்கள் எழுகின்றன. குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சினை, கௌரவ கொலைகள் போன்ற முக்கியமான விஷயங்களில் அவரது நிலைப்பாடு இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த சவால்களுக்கு மத்தியில் 2026 சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தலாக அமையவிருக்கிறது. விஜயின் அரசியல் வருகை தமிழக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக வலைத்தளங்களில் அவரது அறிக்கைகள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. எனினும் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து இன்னும் தெளிவு பெறவில்லை என்று சில விமர்சனங்கள் எழுகின்றன. மொத்தத்தில் விஜயின் தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் இடமில்லை என்ற அறிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையலாம். அதிமுகவின் கடும் எதிர்ப்பு, திமுகவின் மறைமுக விமர்சனங்கள் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல்கள் என பல சவால்களையும் எதிர்பார்ப்புகளையும் விஜய் எதிர்கொள்ளவிருக்கிறார். அவரது அரசியல் பயணம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எவ்வாறு மாற்றியமைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.